ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டி ரோஸு. இது பார்த்தீங்கன்னா வந்து பொக்கே ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு நார்மலாகவே வந்து குவாலிட்டியான செடியை தான் நம்ம நர்சரி கொண்டு வந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டான செடியை செலக்ட் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே இருக்கிற ஒரு 50 செடி மட்டும் ஆர்டரில் இருக்குது. எல்லாமே கலந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த 50 செடியை வந்து ஒரு 6 பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மொத்தமாக எடுத்து வச்சிருக்கிறோம். இனி தனித்தனியாக பிரித்து சென்ட் பண்ணுவோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எஸ்லேயும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ப்ரொஃபஷனல்லையும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்எஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போய் எடுத்துக்கிற மாரி இருக்கும். ப்ரொஃபஷனல்ல வந்து ஹோம் டெலிவரி, அதாவது வீட்டிலேயே வந்து நீங்க எடுத்துக்கிற மாரி இருக்கும். இப்போ இந்த ஒரு 10 செடி இங்க வந்து இருக்கு. இது வந்து டிஃப்ரெண்ட் கலரு. இது ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து எம்எஸ்எஸ்லயே எனக்கு சாயிலோட ஃபுல் சாயிலோட வேணும் அப்படின்றனால எம்எஸ்எஸ்லயே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே தொட்டியோட போயிடும் ஃபுல்லாவே வந்துட்டு. அவங்க போய் எடுத்துக்கிற மாரி இருக்கும். இல்ல ஹோம் டெலிவரி வீட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னா, நீங்க வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டர் பண்ணிக்கங்க. ப்ரொஃபஷனல்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டிலேயே வந்து குடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செவந்தி செடி வந்து நம்ம கேட் லாக்ல நிறைய கலர் வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது வீடியோல தெரியிற செவந்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டு சென்ட் பண்ணிருங்க. ஏன்னா நெறைய செவந்தி இப்போ வந்திருக்கு. அதனால வந்து கேட் லாக்ல நம்ம வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட் போட்டு நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த செடியும் உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செவந்தியில வந்து ஒரு 5 செடி நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செடி ஃப்ரீயா குடுத்துருவோம். நீங்க எடுக்காத கலர் ஒண்ணு ஃப்ரீயா குடுத்துருவோம். இது வந்து செவந்தி செடிக்கு மட்டும் தான். ரோஜா செடியில வந்து ரூ. 500க்கு மேல ஆர்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உரம் குடுத்துருவோம் ஃப்ரீயா வந்துட்டு. ஒரு 5 செடிக்கு உண்டான உரம் ஃப்ரீயாவே குடுத்துருவோம். அத வந்து 1/2 கிலோ பாக்கெட்ல ஒரு பாக்கெட் குடுத்துருவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, பொக்கே ரோஸு இது வந்து எவ்வளோ குவாலிட்டியா இருக்கு நம்மட்ட வந்திருக்கிறது. இது பூராமே வந்துட்டு நம்ம ஆன்லைனுக்காண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி மொட்டா தான் சென்ட் பண்ணுவோம். ஏன்னா, மொட்டா சென்ட் பண்ணா மட்டும் தான் உங்கள்ட்ட வரும்போது அந்த பூக்கள் பூக்குறது கரெக்ட்டா இருக்கும். ஒருவேள நான் பூவா சென்ட் பண்ணேன்னா, எம்எஸ்எஸ்ல வரும்போது ஒரு சில செடிகள்லாம் அந்த பூக்கள வெட்டி எடுத்துருவாங்க. அந்த மாரிலாம் நெறைய பிரச்சனை இருக்கிறனால, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்குமே மொட்டா சென்ட் பண்றது தான் எம்எஸ்எஸ் கொரியர்ல மொட்டா தான் சென்ட் பண்ணுவோம். இப்ப பார்க்குறதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர் பட்டன் ரோஸு, ஒயிட், பிங்க் இந்த மாரி தான் ஃபுல்லாவே. முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் கலர் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஒரு சில செடிகள் இல்லன்னா கூட, நீங்க அந்த கேட்லாக்ல இல்லாத பட்சத்துக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டு சென்ட் பண்ணுங்க. அதையும் சென்ட் பண்ணிருவோம். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பஞ்ச் ரோஸு, மேங்கோ எல்லோ வர ரோஜா செடி வந்துட்டு. ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ரோஜா செடி முடிஞ்ச அளவுக்கு நம்ம குரோத்தா இருக்கிற செடிய தான் சென்ட் பண்ணுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒயிட்டு, அந்த பிங்க்கு ஒரு 3 கலர் சேர்ந்த மாரி வரும் இது பார்த்தீங்கன்னா. இது வந்து ஒயிட் பிங்க்கு. இது பார்த்தீங்கன்னா, பார்டர்ல மட்டும் அந்த டார்க் பிங்க் வரும். இது எல்லோ ஆரஞ்சு, பொக்கே ரோஸ்ல வர்றது. இது பார்த்தீங்கன்னா, பட்டன் ரோஸ் அதாவது மினி மினி ரோஸ் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் ரோஸும் அடியில வந்து அந்த ஒயிட் ஷேட்ல வரும் இந்த ரோஜா செடி வந்து. இது வந்து பேரி ரோஸ். பேரி ரோஸ பத்தி சொல்ல வேண்டியதே கிடையாது. இது பூராமே இலை மாரி தான் இதோட வர பூக்கள் பூராமே வரும். இத பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குவாலிட்டியா இருக்குன்னு. ஒரு செடிய கூட எடுத்தா கூட நம்ம அதிகபட்சம் வீடியோக்காண்டி ஒரு செடி எடுத்து வச்சிருப்போம்லாம் இல்ல. நீங்க எந்த செடிய நீங்க ஆர்டர் பண்ணீங்கனாலும், இதுல வர செடிகள் பூராமே முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியா தான் வரும். ஏன்னா செடிகள் பூராமே பேரி ரோஸ பொறுத்தவரைக்கும், செடி ஃபுல்லா பூ இருக்கும். எப்பயுமே பூ இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வாங்கி நடவு செஞ்சு வச்சுட்டீங்கன்னா கூட, உங்களுக்கு செடி ஃபுல்லாவே பூ இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இதில எவ்வளோ பூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடிக்கு குறைஞ்சது ஒரு 500 மொட்டுக்களாவது இருக்கும் குறைஞ்சது. அந்த வீடியோலயே நீங்க பார்க்கலாம். அது எவ்வளோ மொட்டுக்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 மொட்டுக்கும் கம்மி இல்லாம இருக்கும். ஃபுல்லா அதாவது இலைகள் மாரி தான் தெரியும். அது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா மொட்டு தான். உங்ககிட்ட வந்த பிறகு பூக்கள் அந்த மொட்டுக்கள் பூரா பூக்கும்போது உங்களுக்கு வந்து செடியில இருக்கிற இலைகள் மாரி தான் இருக்கும். பூக்கள் ஃபுல்லாவே வந்துட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல இது வந்து நாட்டு ரோஜா செடி வந்து இதுவுமே நம்மட்ட சரியான குவாலிட்டில தான் இருக்கு. காஷ்மீர் ரோஸ் ரோஜா செடிய பத்தியும் சொல்ல தேவையில்ல. பொக்கே ரோஸோட கம்பேர் பண்ணும்போது, காஷ்மீர் ரோஜா செடி வந்து ஒரு 10 செடிக்கு சமம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து காஷ்மீர் ரோஜா செடிய பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு பூக்கள் பூக்கும். காஷ்மீர் ரோஜா செடியுமே நம்மட்ட நெறைய இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஆரஞ்சு பொக்கே ரோஸ் மாரி இருக்கும். ஆனா வந்து மினி ரோஸ் தான் இது வந்துட்டு. பூக்கள் வர்றது வந்து உங்களுக்கு பொக்கே ரோஸ் மாரி வரும். ஆனா மினி மினி சின்ன சின்ன பூக்களா தான் வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா. இதுவுமே பஞ்ச்சா நெறைய பூக்கள் பூக்கும். இது அதுக்கு ஆப்போசிட் அப்படி வந்து அந்த ஒயிட் வந்து ஆரஞ்சு வரும். இது ஒயிட் வந்து ரெட் வரும். டபுள் ஷேடு. 2மே டபுள் ஷேடு தான். 2க்குமே பெரிய வித்தியாசம் இல்ல. அது ஒயிட் ஆரஞ்சு, இது ஒயிட் ரெட்டு. மத்த கலர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப கொடி ரோஜா செடி வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. இதுவுமே கொத்து கொத்தான பூக்கள் வரும். இதழ்கள் வந்து கம்மியா இருக்கும். மத்த செடியோட கம்பேர் பண்ணும்போது இதழ்கள் கம்மியா இருக்கும் ரொம்ப. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கல்கத்தா ரோஸ் தான் நம்ம பார்க்குறோம். கல்கத்தா ரோஸ் வந்து நல்லா அடுக்கோட பூக்களே இருக்கு நம்மகிட்ட வந்துட்டு. நல்லா அடுக்கடுக்கா பூக்கள் வர மாரியே நம்மட்ட ரோஜா செடி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இதுவும் நெறைய நெறைய பூக்கும் உங்களுக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லோ ஆரஞ்சுல வர்றது. டார்க் கலராவே இருக்கும். ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெயில்ல வச்சீங்கன்னா, அந்த செடியோட கலர் வந்து டார்க் கலராவே இருக்கும். எந்த செடியா இருந்தாலும் ரோஜா செடிய ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு வெயில்ல வச்சீங்கன்னா, இப்ப கலர் ஃபுல்லாவே வர்ற கலர் டார்க்கா வரும் உங்களுக்கு. இதுவே நிழல்ல வச்சுட்டீங்கன்னா, கொஞ்சம் லைட் கலரா மாறிரும். இது பார்த்தீங்கன்னா
ஒயிட் பிங்க்கு. இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பூக்கும்போது பியூர் ஒயிட்டா தான் இருக்கும். அப்படியே நாள் பட டார்க் ஒயிட்டா மாறிடும். இது அதிலேயே வந்துட்டு பஞ்ச்சா வர ரோஜா செடி வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் ரோஸ் வந்து அதிகமா இருக்கும். ஒயிட் கம்மியா இருக்கும். அத விட இதழ்கள் இதில ரொம்ப அதிகமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது. இதுக்கு அதுக்கு டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா, இதழ்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இது வந்து பிளாக்ல வர்றது. உங்களுக்கு வீடியோல சரியா தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தது தான். இது வந்து நம்ம பெரிய பூவா வர்றது. அந்த ஒயிட் பிங்க்ல பட்டன் பார்த்தீங்கல்ல, அதிலேயே இது பெரிய பூக்களா வரும். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்டர்ல மட்டும் ஒயிட் வந்துட்டு, மீதம் பூரா பிங்க் கலர்ல வரும். இது வந்து பொக்கே ரோஸோட சேர்ந்தது. பூ மலர்ந்துட்டனால நமக்கு அப்படி தெரியுது. இது பார்த்தீங்கன்னா, எல்லோ, ஆரஞ்சு டபுள் ஷேட்ல வர்றது. பொக்கே ரோஸ் தான் இது வந்துட்டு. இது பார்த்தீங்கன்னா சாண்டலு. அது வந்து கோல்டு கலர் மிக்ஸிங்ல வரும் இது வந்துட்டு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம டார்க் வொய்லட்டு. இது வந்து நம்மள்ட்ட நெறைய இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கங்க. இப்ப இதில நம்ம காட்டாத செடிகளுமே இந்த செடிகளுக்குள்ள நெறைய இருக்கு. ஏன்னா மொட்டா இருக்கிறனால உங்கள்ட்ட காட்ட முடியுதுல்ல. இது பார்த்தீங்கன்னா, ரெட்டுலயே ரொம்ப அடுக்கு அதிகமா இருக்கும். இது வந்து கொடி ரோஜா செடியோட சேர்ந்தது. இதுலயே வந்து கொடி ரோஜாவுல அடுக்கு கொஞ்சம் கம்மியாவும் இருக்கிற மாரி செடியும் இருக்கு. இப்ப பார்த்தது வந்து ரோஜா செடியில கொடி ரோஸு. இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து இதழ்கள் 5 இதழ்லாம் இருக்கும். அதுவும் கொடி ரோஜா செடி தான். மினிமம் ரோஜா செடி 5 செடி நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கனாலே, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபெர்டிலைசர் உர பாக்கெட் ஒண்ணு ஃப்ரீயா குடுத்துருவோம். இப்ப இதுல பார்க்காத செடிகள்லாம் கேட் லாக்ல உங்களுக்கு ஒரு சில செடிகள்லாம் இருக்கும். நீங்க அதுல பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். கேட் லாக் நீங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு வந்து கேட் லாக் சென்ட் ஆகும். கேட் லாக் பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு என்னென்ன செடி வேணுமோ, அதெல்லாம் நீங்க கேட் லாக்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுவே வந்து இந்த ரோஜா செடி வந்து டார்க் கலர்ல இருக்கும். எல்லோ ஆரஞ்சு இப்ப பார்த்தது வந்து ரொம்ப டார்க் கலர்ல எல்லோ ஆரஞ்சு. பொக்கே ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெச்டி ரோஜா செடியா தான் இருக்கும் உங்களுக்கு. இதில பார்த்தீங்கன்னா, மதர் பிளான்ட் பூராமே வந்துட்டு எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட் இப்ப நார்மல் கலர் இப்ப இது பூராமே வந்துட்டு. எந்த செடி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு டார்க்கா தான் இருக்கும். அது வந்து பூக்கள் வர்றது வந்து ரொம்ப டார்க் கலர்ல வந்துரும். அதே மாரி பூக்களுமே ரொம்ப பெரிய பெரிய பூக்கள் வர செடிகள் இது பூராமே பார்த்தீங்கன்னா. இது பூராமே வந்து பட்டன் ரோஜா செடி கிடையாது. பட்டன் ரோஸ் வந்து தனியா இருக்கு. இந்த பெட்டு பூராமே வந்துட்டு உங்களுக்கு மதர் பிளான்ட்ல வர செடிகள் பூராமே வந்துட்டு. நீங்க பொக்கே ரோஸ் ஆர்டர் பண்ணணும்னா, தனியா சொல்லி ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்ப பார்க்குறீங்கன்னா, இது எல்லாமே மிக்ஸிங்ல இருக்கு உங்களுக்கு. இது ஆரஞ்சு, மஞ்சளு, ஒயிட்டு எல்லா கலருமே மிக்ஸிங்ல வந்துரும் இது பூராமே. அங்கிட்டு இருக்கிறது பூரா மதர் பிளான்ட்ல வந்துரும். இன்னும் இந்த பக்கம் இருக்கு. அது உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன். வீடியோல தெரியிற நம்பர பார்த்துட்டு, நீங்க அதுக்கு வந்து ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கேட் லாக் ரிப்ளை ஆயிரும். நீங்க கேட் லாக் பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்.